மதிமுகவினுடைய முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரான துரை வைகோ அவர்கள் நம்மோடு இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு நடைபெற்ற முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த தோழமை கட்சிகளுடைய இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறீங்க. எப்படி இருந்துச்சு சார் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டது? மதிமுகவினுடைய உங்க பொதுச் செயலாளர் பங்கேற்று இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் பங்கேற்றது எப்படி? இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சகோதரர் ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில் இன்னைக்கு கூட்டணி இயக்கங்களுடைய முக்கிய தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி இயக்கத்துடைய தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. எல்லாருமே என்னன்னா பேசும் அத்தனை பேரும் ஒரு புதிய மாற்றம் உருவாயிருக்கு. ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்தை நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அது மக்கள் மத்தியில் பல்வேறு அதாவது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை, ஒரு தாக்கத்தை அது உருவாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டினாங்க, தொடரணும்னு சொன்னாங்க. அதே வேளையில் சில தலைவர்கள் சொல்லும் போதும் மதசார்பின்மையை உள்ளடக்கிய இது ஒரு அரசா இருக்கு, நாங்க அதை நம்பிதான் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், அது தொடரணும்னு சொன்னாங்க. முதலமைச்சர் பேசும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாக இது இறுதி வரை தொடரும் சொன்னார். மதசார்பின்மை, சமூக நீதி உள்ளடக்கிய ஒரு அரசாங்கமாக கடைசி வரை இது திகழும்னு சொன்னார். அதில் நீங்க நம்பிக்கையோடு இருக்கலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ கட்சிகள்லாம் இணைஞ்சு வந்திருக்கிறீங்க. இது கூட்டணிக்கு பெயர் வைக்கப்பட்டதா, அது குறித்து ஆலோசிக்கப்பட்டதா, நீங்க ஏதாவது பெயரை சஜஸ்ட் பண்ணீங்களா? பொதுச்செயலாளர் ஏதாவது சஜஸ்ட்? அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகுடைய தலைவர் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் அவர் சொன்னார், முன்னாடி யுனைடெட் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் இருந்தது, அதாவது சமூக நீதி மதசார்பின்மை அடிப்படையில் ஒரு பெயர் இருக்கலாங்கிற ஒரு விருப்பத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அது சொல்லிட்டு கூட்டணிக்கு ஒரு பெயர் வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ கடைசியா முதலமைச்சர் பேசும்போது இங்க கூட்டணிக்கு ஒரு பெயர் கண்டிப்பா நம்ம வைக்கணும். அப்போ நானும் பொறுத்த வரைக்கும் நீங்க தலைவர் சொல்லியிருந்தாங்க, மதசார்பின்மை அடிப்படையில் சில முக்கியமான கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு பெயர் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என் மனசுல வச்சிருக்கேன். இருந்தாலுமே கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் பேசிட்டு கலந்துகிட்டு நான் அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தார். சார், இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ஸ்போக்ஸ் பர்சன் RS பாரதி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னாக்கா, விஜய் அவர்கள் மதிமுகவை சேர்ந்த திமுக சின்னத்தில் வெற்றி பெற்றவங்களை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாக்கா தேர்தலில் பிரச்சாரம் பண்றோம் அப்படின்ற மாதிரி வைகோ அவர்களே சொல்லியிருக்காரு. ஆகவே இது குதிரை பேரம் தானே, இது தொடர்பாக நாங்கள் ஆளுநர்கிட்ட புகார் சொல்லுவோம் அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையை வெளிப்பட்டுருச்சு. ஆகவே இது விஜய் அவர்களே முயற்சி எடுத்ததை வைகோ அவர்களே ஒப்புக்கொண்டார்ன்ற மாதிரி கருத்து. இன்னைக்கு தலைவர் வைகோ அதுக்கு தெளிவான விளக்கத்தை இந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தாரு. அதாவது என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் அவர் சொல்லல, நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணானா கண்டிப்பா முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு வருவார். ஏன்னா நம்பிக்கை விட்டோம் இல்லையா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். ஏன்னா மீண்டும் வெற்றி பெறலாம்ங்கிற சொல்லும்போது கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெருகி இருக்கு நம்முடைய சகோதரர் விஜய்க்கு சரி, தாவேக்காவுக்கும். அப்படி இருக்க சூழ்நிலை முதலமைச்சரே பிரச்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையலாம்ங்கிற நான் சொன்னேன். அது நான் 2-3 இடத்துல நான் அதை சொல்லியிருக்கிறேன். நான் திரும்பி இப்படி ஒரு இது வைக்கிறாங்க, முதலமைச்சரோ இல்ல தாவேக்கோ அது மாதிரி சொல்லலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த கூட்டத்திலையும் அதை விளக்கி சொல்லியிருந்தாரு. அதே வேளையில நாங்க அந்த கூட்டணியில் இருந்து நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், இப்ப நான் ராஜினாமா பண்ணனா அத்தனை திமுக எம்பிகளை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. நான் இது பண்றேன், ராஜினாமா பண்றேன், வைங்க தேர்தலை வைப்பணுமோ, தைரியம் தான் செய்ய பண்ண சொல்லுங்க நீங்க. அதுதான் சார் இந்த கருத்து பொதுவில் நிலவுறது, அதுக்கான விளக்கமா தான் சார். அதான் சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன், குதிரை பேராதுன்னு சொல்றாங்க இல்லையா, தாவேக்கா அவங்க சொல்றாங்க, தாவேக்கா ஓட்டுக்கு பணம் கொடுத்ததான் கேட்கிறேன் நான். பத்திரிகையாளர்கள் மக்கள் மத்தியில் இந்த கேள்வி வைக்கிறேன் நான். தாவேக்கா வாக்குகளுக்கு பணம் கொடுத்ததா? அதே வேளையில திமுக ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் 20 கோடி செலவு பண்ணாங்க. 234 கூட்டணி கட்சிகள் உட்பட செலவு பண்ணாங்க. எத்தனாயிரம் கோடி, அத்தனாயிரம் கோடி எங்கிருந்து வந்தது படம்? இவங்களா குதிரை பேரை பத்தி பேசுறது? இப்ப 2 பேர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா அவங்க திமுக தான். ஆனா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு முடிஞ்சு விலை போயிட்டாங்க. குதிரை பேரம் பண்ணது யாரு? குதிரை பேரோ கழுதை பேரோ சோஃபா மாடல்ல கண்டெய்னர் மாடல்ல பண்றது திமுக. அந்த கேள்வி வைக்கிறதுக்கு அருகதை இல்லாத இயக்கம் திமுக. இன்னைக்கு கூட 3 பேர் கைது பண்ணிருக்காங்க சார். அந்த மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்க முயற்சித்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எப்படி கண்டிப்பா அதாவது மூதாந்திரம் இல்லாம கைது பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி அவங்களை கைது பண்ணி விசாரிக்கும் போது அந்த எம்எல்ஏ மாத்திரம் கிடையாது, எப்படியாவது இந்த அரசை கவுத்துறணும்.
அவங்க தலைவரே சொல்றாருல 2 மாசம் 3 மாசங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசை எப்படியாவது. அதனாலதான் இல்லைன்னா அவங்க அதிமுக ஆதரவு கொடுத்திருப்பாங்களா? அதிமுக நீங்க வாங்க நாங்க பின்னாடி அதுக்கு சொல்லுவாங்களா? அவங்க மறுக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம்களுடைய மூத்த தலைவர் மாமா காதர் மொய்தீன், கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் அத்தனை பேர் இன்னைக்கு சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னு, என்ன பேசுறாங்க செஞ்சாங்கன்னு.